எனக்கு ஸ்டாமரிங் இஷ்யூ இருக்குது. இப்போது மறுபடியும் ஒரு புதிய தொடக்கமாக நான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 2 கான்செப்டில் மட்டும்தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேனே. அடுத்து வர 4 மாதத்தில் மானிட்டேஷன் நான் அச்சீவ் பண்ணியே தீரணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாஷா சேனல். கடந்த 2 வருஷமாக எந்த ஒரு வீடியோஸும் அப்லோடு செய்யவே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணமே சம் பர்சனல் இஷ்யூஸ் தான். இனிமேல் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் எல்லாமே அப்லோட் செய்யப்படும். நான் முதல்ல என்னை பற்றி சொல்லிடுறேன். என்னுடைய முழு பெயர் மெஹபூப் பாஷா. எனக்கு ஸ்டாமரிங் இஷ்யூ இருக்குது. எனக்கு என்னதான் ஸ்டாமரிங் இஷ்யூ இருந்தாலும் இனி நம்ம சேனலில் நான் கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிடுவேன். எனக்கு ஸ்டாமரிங் இஷ்யூ இருக்கிறனால என்னுடைய வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் என்னுடைய வார்த்தைகளில் தடுமாற்றம் இருந்தாலும் என்னுடைய செயலில் தடுமாற்றம் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். நான் பேசும்போது டைம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துப்பேன். நான் என்ன தான் டைம் கொஞ்சம் அதிகமாக எடுத்தாலும் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக அப்லோட் ஆகிடும். இந்த யூடியூப் சேனலை 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஆரம்பித்தேன். ஆனாலும் சில பர்சனல் இஷ்யூஸ்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் எதுவுமே அப்லோட் செய்ய முடியல. இப்போது மறுபடியும் ஒரு புதிய தொடக்கமாக நான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சேனலில் வீடியோஸ் எல்லாமே இந்த மாதிரி நான் பண்ணுவேன்னா 2 வகையாக வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுவேன். இந்த சேனலில் பொறுத்த வரைக்கும் வீடியோஸ் இனி கண்டினியூஸாக நான் அப்லோட் பண்ணுவேன். அது எந்த மாதிரி வீடியோஸ் அப்லோடு பண்ணுவேன்னா இந்த 2 கான்செப்டில் மட்டும்தான் நான் வீடியோஸே அப்லோட் பண்ணுவேனே. ஒன்று, உங்களை வாயை விட்டு சிரிக்க வைக்கிறது. 2வது, உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ண வைக்கிறது. இந்த 2 கான்செப்டில் மட்டும்தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேனே. இந்த முறை எனக்கே நான் ஒரு சேலஞ்சு வச்சுருக்கேன். அடுத்து வர 4 மாதத்தில் மானிட்டேஷன் நான் அச்சீவ் பண்ணியே தீரணும். அந்த 4 மாதம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 4 மாதத்துக்குள்ளே மானிட்டேஷன் நான் அச்சீவ் பண்ணியே தீரணும். அதுக்கான வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணவே போகிறேனே. அக்டோபர் மாதம் நான் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே அக்டோபர் 2 என்னுடைய பிறந்தநாள். அந்த ஒரு காரணத்தினால தான் அக்டோபர் மாதமே நான் செலக்ட் பண்ணேன். மொத்தமாக ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 4 மாதத்துக்குள்ளே மானிட்டேஷன் நான் அச்சீவ் பண்ணியே தீரணும். அதுதான் என்னுடைய சேலஞ்சு. அதுக்கு வீடியோஸ் எல்லாமே இனி வரும் வாரம் எல்லாம் நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். இந்த வீடியோஸ் எல்லாம் நான் எந்த மாதிரி அப்லோட் பண்ண போகிறேன்னா வாரத்துக்கு 3 வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவேன். அந்த 3 வீடியோஸும் ஷார்ட்ஸு தான். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை வாரத்துக்கு இந்த 3 நாளும் நான் ஷார்ட்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிடுவேன். சண்டே மட்டும் ஒரு டீட்டெயிலான அனாலிசிஸ் வீடியோஸ் அப்லோட் ஆகிடும். அது என்ன அனாலிசிஸ் வீடியோஸ்னால் நம்ம ஒரு வாரத்துக்கு அப்லோட் பண்ணுற ஷார்ட்ஸ் வீடியோஸ். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த 3 நாட்களும் நம்ம அப்லோட் பண்ணுற அந்த ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, எவ்வளோ வாட்சபிள் ஹவர்ஸ் வந்திருக்காங்க, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு டீட்டெயிலான அனாலிசிஸ் தான் சண்டே அன்னைக்கு நாங்கள் அப்லோடு பண்ணுவோம். ஒரு வீடியோ ஆட்டம் சண்டே அன்னைக்கு அப்லோடு பண்ணுவோம். இந்த ஜேர்னியில் எனக்கு வெற்றி கிடைச்சாலும் சரி, தோல்வி கிடைத்தாலும் சரி, அது உங்ககிட்ட வெளிப்படையாக பகிர்ந்துப்பேன். இந்த ஜேர்னியில் என்னுடைய மிகப்பெரிய சேலஞ்சே எனக்கு ஸ்டாமரிங் இஷ்யூ இருந்தாலும் கேமரா முன்னாடி பேசி என்னுடைய பயத்தை நான் உடைக்கிறது தான். 2வது, என்னுடைய சேனலுக்கு மானிட்டேஷன் நான் அச்சீவ் பண்ணுறது. நம்மளால் முயற்சி மட்டும்தான் செய்ய முடியுமே. நமக்கான வெற்றி தருவதும் தோல்வி தருவதும் படைத்த இறைவன் தான். நீங்களும் என்னோட இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணோன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டே 1 இனிலிருந்தே ஆரம்பிக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் பை. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.